Hi babes, welcome back to my channel Ramala Shifam Top 4 Episode 7. ஃபர்ஸ்ட் சீன்ல அகின் ஜானி அவனோட டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து அவங்க ஒரு டிராமா ஆக்ட் பண்றாங்கல்ல, அதை ப்ரமோட் பண்றதுக்காக ஒரு ஷோக்கு வந்திருக்காங்க. அந்த ஷோவோடைய ஹோஸ்ட் இவங்க கிட்ட நல்லா ஸ்வீட்டா பேசிக்கிட்டு இருக்க, ஜானி என்ன பண்ற வேணும்னு அகின் மேல கையை போட்டு ஃபேன் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அகின்க்கு கடுப்பா இருக்குது, இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனோட ரியாக்ஷனை வெளியில காட்டாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜானி வேணுங்க மேல கையை போட அதையும் கண்ட்ரோல் பண்ணி அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மெதுவா ஜானியோட கையை கிள்ளி நீ பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்ல அவன் இவங்களுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு 3 பேர் வெளியில வர இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இவங்களுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பொண்ணு ஓடி வந்து அகினோட கையை பிடிச்சுக்கிறான். ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா, என் பேரு ஞாபகம் இருக்கா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்குதானே, என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அகினுக்கு அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அவனை சுத்தி இருக்கிறதால யாரு என்ன பேசுறாங்கன்னு சரியா புரிய மாட்டேங்குது. அதோட அந்த சீன் கட் ஆயிடுது. ஒரு வழியா ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அகினும் ஜானியும் வராங்க. அப்ப ஜானி, அப்பா வேலை ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு கிண்டலா கேட்க அகின் கடுப்பாயிட்டு கோமானோட ஷர்ட்டை பிடிக்கிறான். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல, நான் இன்னும் உங்ககிட்ட எதுவும் பேசி முடிக்கல. ஓ, என்கிட்ட பேசி முடிக்கிறதுக்கு வேற உனக்கு விஷயம் இருக்குதா? ஆனா நான் அன்னைக்கு தண்ணி அடிச்சிருக்கும் போது நீ இந்த மாதிரி இல்ல, ரொம்ப கியூட்டா இருந்த அப்படின்னு சொல்ல அகின் அவன் காலில் ஒரு இடி இடிக்கிறான். அவன் கோபமா அவனை பார்க்க, அன்னைக்கு என்கிட்ட வேணும்னே விளையாண்டல்ல, அதுக்காகத்தான் இது அப்படின்னு சொல்றான். அப்ப இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா சண்டை போட்டுட்டு இருக்கிறத யாரோ அவனுக்கு போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு. ஜானிக்கு அது தெரிய மாட்டேங்குது. அகின் மட்டும் என்ன எடுக்கிறீங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இன்னொரு டோர் வழியா ஜின்னு கூட ஒரு குட்டி பையனும் வராங்க. அகின் அவனை பார்த்து ஆச்சரியமா ஜின் நீயா அப்படின்ற மாதிரி பார்க்க ஜின்னு அந்த ஜானியை பார்த்து முறைக்கிறான். ஜானி அவனை தான் முறைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஜின்னு அவன் கூட வந்து அந்த குட்டி பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் பேரு நரு அப்படின்னு சொல்ல, நான் இங்க ஆடிஷன் பண்றதுக்காக வந்தேன், ஆனா ஆடிஷன் பண்ண இடத்துல அக்கினை மீட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா உங்களே எனக்கு தெரியும், உங்க பேரு அப்படின்னு யோசிக்க ஜின்னு சொல்றான் ஜானின்னு. ஜானி ஜானி ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் நரு ஜானியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஜின்னு உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜின் அவனோட போன்ல இருந்து ஏதோ ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் போட்டு காட்டுறான். அதுல ஜானி பேசுறது வருது. அதுல ஜானி யாருக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான், நான் எனக்கு ரோல் கிடைக்கிறதுக்காக என்னையே நிறைய இடத்துல வித்திருக்கேன் அப்படின்னு. அந்த ரெக்கார்டிங்க கேட்டதுமே ஜானிக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அவங்க வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அப்ப நரு அவனை பிடிச்சுக்கிறான். ஆனா ஜானி அங்க நிக்கிற மாதிரி இல்ல, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நரு அவன் பின்னாடியே ஓடி போறான். நரு சின்ன பையன்ன்றதால அவனுக்கு புரியல போல. என்ன வித்தீங்க நீங்க, ப்ரௌனிஸ் வித்தீங்களா இல்ல ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் வித்தீங்களா அப்படின்னு அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். அக்கின் ஜின்ன பார்த்து ஸ்மைல் பண்றான். அங்க பின்னாடி நருவும் அந்த ஜானியும் சண்டை போட்டு இருக்காங்க. அதை பார்த்து அக்கின்னு சொல்றான், இந்த யூனிஃபார்ம் பார்த்ததுமே எனக்கு பழைய ஞாபகம் வருது அப்படின்னு. உண்மையாவா அப்படின்னு ஜின் அந்த யூனிஃபார்மை பாக்குறான். ஆமாம், நான் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு சீரீஸ்ல நடிச்சிருக்கேன், ஏன் நீ பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவன் ஆச்சரியமா பார்த்து சிரிக்கிறான். உண்மையை சொல்ல போனா நான் அப்ப எவ்வளவு அழகா இருப்பேன் தெரியுமா, செம்ம ஹாட்டா இருப்பேன் அப்படின்னு அவனே பெருமையா சொல்லிட்டு இருக்காக்கின்னு. அப்ப ஜின்னுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சிட்டு போல, என்னன்னு தெரியல. அடுத்த சீன்ல அவன் நருவை பார்க்க போறான். நரு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேக்குறான். என்ன ஹெல்ப், எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷமா சொல்ல, எனக்கு உன்னோட யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்றான். ஏன் யூனிஃபார்மா, இதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, ஏன் நான் கேட்டா கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஜின் அவன் கிட்ட கியூட்டா கேக்குறான். அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. நிஜ கிளாஸ் ரூம் கிடையாது, ஒரு கிளாஸ் ரூம் செட்டப். அக்கின் அந்த கிளாஸ் ரூம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப ஜின் அங்க உள்ள வரான். என்னன்னு எங்க கூப்பிட்டு வந்து அப்படின்னு அக்கின் கேட்க, இந்த அப்படின்னு அவனோட யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறான். அது ஒரு ஸ்கூல் பாய் யூனிஃபார்ம். இதுவா, இது நான் அந்த பாய்ஸ் ஓவர் கிளாஸ்ல போட்ட யூனிஃபார்ம் தானே அப்படின்னு அவன் ஆச்சரியமா பார்க்க ஜின் எதுவும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்குற அதெல்லாம் அப்படின்னு கேட்க, ஒருவேளை நம்ம இந்த இடத்துல ஏதாச்சும் ஷூட்டிங் பண்ண போறோமா இல்ல ஏதாச்சும் ப்ரோமோ ஷாட் எடுக்க போவோமா அப்படின்னு கேட்க, இல்ல நீயும் நானும் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க போறோம் அப்படின்னு ஜின் அவங்கிட்ட பக்கத்துல வந்து கொஞ்சம், டேய் இல்ல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது மட்டும் கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஆசையா இருக்கும் இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு ப்ளீஸ் அப்படின்னு ஜின்னு ரொம்ப கெஞ்சி கேட்கறான். அதுக்கு மேல அக்கினுக்கு எப்படி நோ சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஜின் அவன் காலிலேயே விழுந்துட்டான். ப்ளீஸ் ஒரே ஒரு டைம், நான் உங்களை ஸ்கிரீன்ல பாத்திருக்கேன், ஆனா நேர்ல பாக்கணும் யூனிஃபார்ம்ல அப்படின்னு சொல்றான்.
வெறும் யூனிஃபார்ம் மட்டும் கிடையாது, இந்த பழைய ஹேர் ஸ்டைலும் வேணும்னு சொல்லி அவனோட பழைய போட்டோவை காட்டுறான். அந்த போட்டோ பார்த்ததுமே அக்கினுக்கு செம்ம கிரிஞ்சா இருக்குது. நமக்கே நம்மளோட பழைய போட்டோ பார்த்தா ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிதான். ஆனா இந்த ஜின்னு கேக்குற மாதிரி இல்ல. மெதுவா அக்கினோட கைய பிடிச்சு, சரி விடு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம். ஆனா நான் இந்த யூனிஃபார்ம்ல பார்த்தா எனக்கு என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டைம் ஒரு டிராமா ப்ரொடக்ஷன்ல இருந்து எங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க. யாருக்கெல்லாம் ஆடிஷன் பண்ணணும்னு கேட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த ஆடிஷன் அட்டன் கூட பண்ணாங்க. ஆனா கடைசியில அவங்க என்னதான் செலக்ட் பண்ணாங்க. ஆனா எனக்கு அப்ப இந்த ஆக்டர் ஆகணும், மாடல் ஆகணும்லாம் இஷ்டம் கிடையாது. சோ நான் அந்த ஆஃபரை கேன்சல் பண்ணிட்டேன். பட் இப்ப நான் அந்த ஆஃபரை யோசிச்சு பார்க்கும்போது, நான் அப்பவே ஒரு ஆக்டர் ஆயிருந்தா நான் உன்னை அப்பவே மீட் பண்ணிருப்பேன்ல. சோ நீ அப்ப எப்படி இருந்திருப்ப அப்படின்னு நான் பார்த்திருப்பேன். சோ அதை நான் ரொம்பவே இப்ப ரிக்ரெட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அது கேட்டதும் அக்கினுக்கு பாவமா இருந்துச்சு போல. ரிக்ரெட் பண்றியா? சரி விடு, இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. நீ ரொம்ப ஓவரா சீன் போடாத. இப்ப என்ன, உனக்கு இந்த யூனிஃபார்ம் தானே பார்க்கணும், அவ்வளவுதானே. சரி குடு அத அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அவனை அந்த பக்கம் திரும்பி நிக்க சொல்றான். ஜின்னு ரொம்ப ஹாப்பியா அந்த பக்கம் திரும்பி நின்னுக்கிறான். நான் சொல்ற வரைக்கும் இந்த பக்கம் திரும்ப கூடாது, என்ன புரிஞ்சுச்சா அப்படின்னுட்டு இவன் இந்த பக்கம் திரும்பி ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். ஜின்னுக்கு ஒரே ஹாப்பி, நம்மளோட ஆசை நிறைவேற போகுதுன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கின் திரும்ப சொல்றான். அப்ப ஜின்னு திரும்பி பார்க்க அக்கின் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நின்னுகிட்டு இருக்கான். அக்கினுக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டா எல்லாருக்குமே அப்படிதானே இருக்கும். அவன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே ஜின்ன பார்க்க, ஆனா ஜின்னு விட்டா அப்படியே அவனை சாப்பிட்டுருவான் போல அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். சந்தோஷத்துல அவன் கைய பிடிச்சுக்கிறான். ஜின்னுக்கு உடனே அவனுடைய ஹாப்பி விங்ஸ் வந்துடுது. அவன் அப்படியே பக்கத்துல இருந்து சைட் அடிச்சிருக்கு. டேய், என்ன மட்டும் இப்ப நீ கிண்டல் பண்ண உன்னை கொன்னுடுவ அப்படின்னு சொல்ல, சச்சா கிண்டல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா கரெக்டா ஃபிட் ஆகும், ஆனா இப்பதான் கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு அக்கின்னு சொல்றான். அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல்ல வரும்போதெல்லாம் எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி சுத்துவாங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஜின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்கான். புரியுது புரியுது, எனக்கு நல்லா புரியுது, எதுக்கு பொண்ணுங்க உன்னை சுத்தி சுத்தி வந்தாங்கன்னு ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னு அவன் பக்கத்துல போறான் மெதுவா. அவன் பக்கத்துல போக அவனுக்கு முன்னாடி அக்கினி அவன் பக்கத்துல இருந்து கிஸ் பண்ண போறான். ஜின்னு பக்கத்துல வர அக்கினி இந்த பக்கம் நவுந்துடுறான். வேணுமுன்னே அவன்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிறான். அந்த தண்ணி லைட்டா வாயில இருந்து வழிஞ்சு வர்றதுக்குள்ள பக்கத்துல போய் இவன் கேட்ச் பிடிச்சிடுறான். அப்புறம் என்ன, அவன் இவனை கிஸ் பண்ண, இவன் அவனை கிஸ் பண்ண, ஒரே குத்தாதான் போய்கிட்டு இருக்குது. இந்த சீரீஸ்ல இவ்வளவுதான் காமிச்சாங்க. ஆனா ஆனிமேல இவங்க 2 பேர் அங்கேயே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே இவங்க இந்த ரொமான்டிக் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப மறுபடியும் அக்கினுக்கு யாரோ அவனை போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன சென்ஸ் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா மேட்டரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் அவங்களுடைய பழைய மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப நல்ல பசங்க மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. உனக்கு தெரியுமா, இந்த பாய்ஸ் ஆஃப் கிளாஸ் நடிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ரியல் கிஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, அது ஏன் நீ இந்த அளவுக்கு ஃபன்னியா சொல்ற அப்படின்னு கேட்க, அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஏதோ மீன் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபீமேல் லேடு என்னை கிஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ஃபிஷ் சாஸ் சாப்பிட்டு வந்தாங்க போல அப்படின்னு அவன் கிண்டெல்லாம் சொல்றான். அப்ப அக்கின் பக்கத்துல வந்து ஜின் அவனை கிஸ் பண்றான். இந்த கிஸ் எப்படி இருந்துச்சு, ரொமான்டிக்கா இருந்துச்சா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல அப்படின்னு வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல, அப்ப இதுவே அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அக்கின் பக்கத்துல வந்து அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஜின்னுக்கு ஏதோ ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம் இரு, நான் அந்த கால் அட்டன் பண்ணணும் அப்படின்னு அக்கின் கணத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு ஜின் போன் பேசுறதுக்கு போறான். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கின் அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தால அதெல்லாம் கீழே கிடக்குது. அதெல்லாம் சரியா எடுத்து மடிச்சு வைக்கலாம் அப்படின்னு அக்கின் எடுக்கிறான். அப்ப அந்த யூனிஃபார்ம்ல ஒரு பின்னு மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த பின்னை மட்டும் காணும். எங்க போச்சு இந்த பின்னு அப்படின்னு அவன் ஆச்சரியமா பாக்குறான். அடுத்த சீன்ல அக்கின் எங்கேயோ ஷாப்பிங் வந்திருக்கான். அப்ப அவனை பார்த்த ஒரு சிலர் அவன் கூட போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க. அவனுக்கு விஷ் வேற பண்றாங்க பெஸ்ட் ஆக்டர் வின் பண்ணதுக்காக. அதுக்கு அக்கின்னு கிண்டலா, இன்னும் அவார்டு அனௌன்ஸே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா அவன் கூட போட்டோவும் எடுத்துக்கிறான். அடுத்து இன்னொரு ஒரு ஃபேனை மீட் பண்றான். அவ ஒரு பொண்ணு. அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்கேரியா தான் இருக்கு. அந்த பொண்ணு யாரோ இவன் கூட இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப பர்சனலா கொஸ்டின் கேட்கறான். உங்களுக்கு இதுவும் பிடிக்குமா, எனக்கு இது பிடிக்கும் பாருங்க, நானும் அதே வாங்கியிருக்கேன். ஆமாம், நீங்க இன்னைக்கு எங்க போனீங்க அப்படின்னு கேட்க அவன் ஷூட்டிங் போன அந்த விஷயத்த சொல்றான். ஷூட்டிங் முடிச்சுட்டு எங்க போனீங்க அப்படின்னு கேட்க இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பர்சனலான கொஸ்டின் இல்ல, அது எனக்கு வந்து ஒரு பர்சனலான விஷயம், அதனோட பர்சனல் மேட்டர் அப்படின்னு அக்கின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்டு
கடுப்பாகிற மாதிரி தெரியல. அவ ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா. அவன் வேணும்னே அவளோட முடிய ஒதுக்கி காட்டுறான். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ வந்து ஒரு பின்ன தொலைச்சிட்டால, அந்த பெண்ணு இப்ப இவளோட ஷர்ட்ல குத்தி இருக்குது. அதை பார்த்து அக்கின்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. இந்த பொண்ணு எப்படி இதே பின்ன வச்சிருக்கா அப்படின்னு அவ ஆச்சரியமா பார்க்க, நீங்க பெஸ்ட் ஆக்டர் வின் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை, நீங்க கண்டிப்பா வின் பண்ணுவீங்க அப்படின்னுட்டு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இப்ப இருந்து இல்ல எனக்கு எப்பயுமே உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி கிரீப்பியா பேசிக்கிட்டு இருக்கான். அக்கின்க்கு அங்க இருந்து போனா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அப்பயும் அந்த பொண்ணு அக்கினை கூப்பிட்டு, நீங்க எங்க போனாலும் நான் வருவேன், உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி சசாங் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அக்கின்க்கு அன்கம்ஃபர்டபுளா ஆக அவன் கிட்டத்தட்ட அங்க இருந்து ஓடியே வெளியில வந்துடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அக்கின் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். ஜின்னு கிட்ட தான் பேசிட்டு இருக்கான் போல. அப்ப அக்கினுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குது. ஸோ நம்ம இப்ப கொஞ்ச நாளா அடிக்கடி மீட் பண்றோம் போலயே அப்படின்னு சொல்ல, ஆமா நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே, பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, டே டே நம்ம இன்னும் பாய் ஃப்ரெண்ட்லாம் ஆகலடா, இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகல அப்படின்னு அக்கின் சொல்ல, சரி சரி ஆனா கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் அப்படிதானே அப்படின்னு ஜின்னு கேட்கும். ஆமா நீ எதுக்கு திடீர்னு இதை பத்தி கேக்குற, எதை பத்தி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜின்னு கேக்குறான். எனக்கு கவலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா இப்ப நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்றத யாராச்சும் பார்த்துட்டா அந்த நியூஸ் வெளியில ஸ்ப்ரெட் ஆனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றான். அப்ப மறுபடியும் யாரோ அவனுடைய வீட்டுக்கு வெளியில நடந்து போற மாதிரி, யாரோ இவனை ஃபாலோ பண்ற மாதிரி இவனுக்கு தோணும். இவன் ஃபோன் பேசிட்டே உடனே வீட்டுக்குள்ள வந்துடுறான். சரி நான் போய் குளிச்சுட்டு தூங்க போறேன் பாய் அப்படின்னுட்டு போனை வச்சிடுறான். ஆனா இவன் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்குது. யாரோ அவனை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது. அப்ப அவனுக்கு அந்த பின்னு ஞாபகம் வருது. அந்த யூனிஃபார்ம்ல அந்த பின் இருந்துச்சுல, அந்த பின் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறான். பார்த்தா அது ஆன்லைன்ல ஈஸியா அவைலபிளா இருக்குது. அப்படின்னா அந்த பொண்ணு எங்கேயாச்சும் வாங்கியிருப்பான், நம்ம இதை நினைச்சு ஓவரா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னுட்டு அந்த விஷயத்த அசால்ட்டா நினைச்சிட்டு இவன் குளிக்கிறதுக்கு போறான். அப்ப அவனுக்கு வெளியில யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. குளிச்சுட்டு இருந்தாதான் வெளியில வந்து எட்டி பாக்குறான். அங்க அந்த பின் வச்சிருக்குது. அந்த பின்னை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாளா ஒரு மாதிரி சோகமாவே இருக்க. மேனேஜர் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அவன் நேத்து நான் ஒரு ஃபேனை மீட் பண்ணேன், அப்ப இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் நடந்ததெல்லாம் சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது யாரோ சசாங் மாதிரி இருக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் நம்மளுடைய ஆளுங்கிட்ட சொல்லி என்னன்னு விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அக்கின் கேக்குறான், பாட்டி என்னோட லெட்டருக்கு ரிப்ளை பண்ணாங்களான்னு. இல்ல, நீ ஏன் பாட்டிக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு அவன் கேட்க, இல்ல பாட்டிக்கு ஃபோன் எல்லாம் பிடிக்காது, நான் இத்தனை டைம் கேட்டிருக்கேன், அவங்க அந்த ஃபோன் எல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். நீ அச்சு உன்னோட கிராண்ட்மா ஆச்சு, 2 பேரும் ரொம்ப ஆர்டிஸ்டிக் தான் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பேரும் வெளியில வராங்க. அப்ப அந்த பொண்ணு நேற்று மீட் பண்ணல, அந்த பொண்ணு மறுபடியும் இங்க ஓடி வரான். இவங்கிட்ட ஏதோ கிஃப்ட் மாதிரி கொடுக்க போறான். அப்ப என்னோட ஞாபகம் இருக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, அவன் அன்னைக்கு இன்டர்வியூல ஒரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு பேசினால, எனக்கு ஞாபகம் இருக்கா, என் பேர் என்ன அப்படின்னு, அந்த பொண்ணு இவதான் அப்படின்னு இவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அது மட்டும் இல்ல, நேத்து மீட் பண்ணது இவதான், அப்ப நேத்து நம்ம வீட்டுக்கு வந்து பின்னு வச்சது எல்லாமே இவதான் அப்படின்னு அக்கினுக்கு ஞாபகம் வருது. சொல்ல போனா இவ ரொம்ப நாளா அக்கினை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. அதாவது கேபாப்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல சசாங்கன்னு, அதாவது ரொம்ப டாக்ஸிக்கான ஃபேன்ஸ். நம்ம ஒருத்தவங்களை இப்ப நமக்கு ஒரு ஐடல் பிடிச்சிருக்குன்னா அவங்கள ஃபாலோ பண்றது ஒரு விஷயம், ஆனா அவங்கள ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போறது, அவங்களோட பர்சனல் லைஃப்ல தலையிடுறது, அவங்களோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கால் பண்றது, இந்த மாதிரி டாக்ஸிக்கான விஷயத்த பண்றவங்களதான் சசாங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த பொண்ணு பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இவன்கிட்ட என்னமோ ஒண்ணு குடுக்க ட்ரை பண்ண, பக்கத்துல இருக்கவனோட மேனேஜர் அதை கையில இருந்து வாங்க போறான். இல்ல பரவாயில்ல கொடுங்க நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் கையில இருந்து அவன் வாங்கிக்க, அந்த பொண்ணு அக்கினை பார்த்து, உங்க பாட்டி எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அக்கினுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவளுக்கு எப்படி நம்ம பாட்டியை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு அவன் ஆச்சரியமா பார்க்க, அப்ப மேனேஜர் இவன் கையில இருந்து அந்த கவரை வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல இவனும் ஜின்னு க்ளோஸா இருந்தாங்கல்ல அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்து அக்கின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவனோட மேனேஜர் என்னது இது அப்படின்னு அந்த பொண்ணை பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அக்கின் ஷாக்காய் அங்கேயே நிக்க, அவனோட மேனேஜர் மெதுவா அவனை பேசி உள்ள கூப்பிட்டு வந்துடுறான். இந்த நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஜேட் கிட்ட சொல்றாங்க. ஆனா பரவாயில்ல, அவங்க யாரும் அக்கினை கொஸ்டின் பண்ணல, நீ எதுக்கு ஜின்னு கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த மாதிரி அவங்ககிட்ட தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுவும் கேட்கல. அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை ப்ரொடெக்ட் பண்ணதான் ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த பிரச்சனை தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கினுக்கு முடிஞ்ச அளவுக்கு இவங்க ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஜெட் பக்கத்துல இருந்து அக்கின் கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து குடிக்க சொல்றான். அக்கின் எதையோ பார்த்து பயந்த மாதிரி உட்கார்ந்துருக்கான். அப்ப அவனோட மேனேஜரும் ஒரு ஐடியா கொடுக்கறான்.
அவ பர்மிஷன் இல்லாம நம்மளோட இடத்துக்குள்ள வந்து நம்மளோட பிரைவேட் போட்டோஸ்லாம் எடுத்திருக்கான். அவன் மேல நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜேட் கேக்குறான். அது கரெக்ட் தான். ஆனா அவன் அந்த போட்டோஸ்லாம் வெளியில லீக் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். ஆனா அதுக்குன்னு இந்த விஷயத்த அப்படியே விட்டாலும் அது நமக்கு பெரிய பிரச்சனை தான். நம்ம கண்டிப்பா எப்படியாச்சும் இதை எதிர்த்து சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜேட் ஒரு ஐடியா கொடுக்கறான். சரி, இப்போதைக்கு அகினை யாரோ ஸ்டாக் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஆன்லைன்ல சொல்லலாம். அது வந்து கண்டிப்பா எந்த ஒரு ட்ரூ ஃபேன்ஸ்க்கும் பிடிக்காது. ஸோ அவ மற்ற ஃபேன்ஸ்க்காக பயந்தாச்சும் கொஞ்ச நாளைக்கு அவ எந்த வேலையும் பண்ணாம சும்மா இருப்பான். அதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அகினுக்கு எதுவுமே புரியல. அவன் எதுவும் சொல்லாம அமைதியா உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜின் அங்க வரான். வந்ததுமே அவன் பின்னாடி இருந்து அகினை ஹக் பண்ணிக்கிறான். ஜூன், நீ என்ன பண்றீங்க அப்படின்னு அவன் கேட்க, என் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆனா பாரு, உனக்கு என்னை விட பெருசா கவலைப்படுறதுக்கு வேற விஷயம் வந்திருக்கு அப்படின்னு அவனுக்கு சமாதானம் சொல்றதுக்காகத்தான் ஜூன் அங்க வந்திருக்கான் போல. அவன் கைய பிடிச்சிட்டு அவன்கிட்ட சாரி சொல்றான். சாரி, இதெல்லாம் என்னோட தப்பு தானே. எனக்கு மட்டும் அப்படி ஒரு ஸ்டூப்பிடான ஐடியா வராம இருந்திருந்தா யாரும் நம்மள தெரியாம போட்டோ எடுத்திருக்க மாட்டாங்க. இது நடந்தே இருக்காது அப்படின்னு அவன் சாரி கேக்குறான். ஆனா பரவாயில்ல, இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்திருப்பா அப்படின்னு அவன் சொல்ல, பரவாயில்ல, ஆனா இதை நானே ஃபிக்ஸ் பண்றேன் பாரு, நான் கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ஜின் சொல்றான். அதுக்கு அகின் சிரிச்சுட்டே ஸ்மைல் பண்ண மறுபடியும் ஜின் பக்கத்துல வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். இந்த பிரச்சனைக்காக என்னவோ தெரியல, ஜின் வந்து ஒரு 3 நாள் லீவ் எடுத்துக்கிறான் அவனுடைய ஷூட்டிங் எல்லாம் எதுவும் பண்ணாம. அந்த விஷயத்த அவனோட மேனேஜர் போய் அந்த சிக்மா ப்ரொடக்ஷன் அவன் ஒர்க் பண்றான்ல அந்த சிக்மா என்டர்டைன்மெண்ட்ல சொல்றான். அதுக்கு இந்த 3 நாள் அவன் ஒர்க்குக்கு வராததால கிளைண்ட் அதுக்காக செலவு பண்ண காசு திரும்ப கேட்கறதாவும், அது மட்டும் இல்ல அவங்க கிட்ட பர்சனலா அப்பாலஜைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிக்மா என்டர்டைன்மெண்டோடைய சிஇஓன்னு நினைக்கிறேன், அவன் சொல்றான், இப்ப இது கண்டிப்பா நம்ம யாராச்சும் பதில் சொல்லிதான் ஆகணும்னு. ஒருவேளை இந்த பிரச்சனையால ஜின்னோட கரியருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி அக்கினுடைய கம்பெனியில இருந்து அவனை ஸ்டாக் பண்றாங்க அப்படின்னு அந்த விஷயத்த அவங்க ஆன்லைன்ல சொல்றதுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நடந்தது எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லல. இவன் ஜின்னு கூட இந்த போட்டோ லீக் ஆனது அதை பத்தி எல்லாம் சொல்லாம இவனை ஸ்டாக் பண்றாங்க, சசாங்ஸ் இவனை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு அந்த விஷயத்த பத்தி மட்டும் சொல்றாங்க. அப்ப அந்த இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அகினும் ஜின்னுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அப்படின்னா உண்மையிலுமே அவங்க 2 பேருக்குள்ள வச்ச ரிலேஷன்ஷிப் இருக்காம், இதனாலதான் அவங்கள ஸ்டாப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க அகினுக்கு முன்னாடியே அவங்க கூட இருக்கிறவங்க பதில் சொல்லிடுறாங்க. இல்ல, அகினும் ஜின்னு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஒன்னா ஒர்க் பண்ற ஒரு கொலீகு, அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவ்வளவுதானே தவிர அவங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அகினும் அதேதான் சொல்றோம். எனக்கும் ஜின்னுக்கும் நடுவுல எதுவும் கிடையாது, நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். ஆனா அந்த ஃபேன் கிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சப்போர்ட் பண்றதுக்காகவும் எனக்காக என் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எப்படி என்ன சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அவன் ஃபேன் கிட்ட பேசி முடிக்கிறான். இந்த விஷயம் ஆன்லைன்லயே அவங்க நினைச்ச மாதிரியே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாருமே அக்கினும் ஜின்னும் ஒன்னா இருக்கிறது ரியல், அதை யாரோ ஒரு சசாங்க வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க யாரும் எப்படியோ அந்த பொண்ணோட போட்டோவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே ஆன்லைன்ல அந்த பொண்ணை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கொஞ்ச நாள்லயே ரொம்ப ஈஸியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜேடு தான் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறான். அந்த பொண்ணு கிட்டத்தட்ட அழுகிற மாதிரி தான் நின்னுகிட்டு இருக்கா. இப்போ உன்னோட லைஃப் எப்படி இருக்கு, உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு வேணும்னே அவங்ககிட்ட கிண்டலா கேக்குறான். இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அந்த போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நீ எப்பயும் போல உன்னோட நார்மல் லைஃப்க்கு திரும்பிடலாம். அப்படி இல்லைன்னா நான் என்னோட லாயரை கூப்பிட வேண்டி வரும். அதுக்கப்புறம் என்ன, உன் மேல கேஸ் போட்டா ஹராஸ்மெண்ட்டுக்கும் இன்வேஷன் ஆஃப் பிரைவசி இதுக்கெல்லாம் சேர்த்து நீ உன்னோட லைஃபே கெட்டு போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல அவளுக்கு பயம் வந்துடுது போல. அவன் அந்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்றான். டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த போனை காட்ட கிளவுட்ல இருக்க போட்டோஸும் டெலீட் பண்ண அப்படின்னு சொல்ல அவ கடுப்பாயிட்டு மறுபடியும் அவன் போனை எடுத்து என்னமோ டெலீட் பண்றான். அப்ப அடுத்து அங்க அக்கின் வரான். அக்கின் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல ஜேடு அங்க இருந்து வெளியில போறான். அக்கின் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான், நீ எப்பயுமே என்னை பார்க்க வருவேன், எனக்காக சேர் பண்ணுவேன், அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனா நான் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், நான் உன் மேல எந்த சார்ஜஸும் ப்ரெஸ் பண்ண போறது இல்ல, அதாவது அவன் மேல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்லைன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்றான், இத்தனை நாளா நீ எனக்காக இருந்த, என்னோட லைஃபோட ஹாப்பினஸ்ஸே நீ மட்டும்தான்.
அதனால தான் நான் உன்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ அட்டன் பண்ண ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நான் வந்துகிட்டு இருந்தேன். உன்னோட போட்டோ எந்த மேகசின்ல வந்தாலும் நான் விடவே மாட்டேன் தெரியுமா? என்னோட ஒரே ஒரு ஆசை என்னன்னா, உனக்கு நான் யாருன்னு தெரியணும். உனக்கு நான் ஞாபகம் இருக்கணும். நான் உன் கூட இந்த மாதிரி பேசணும். இப்ப நம்ம எப்படி தனியா பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நான் என்னதான் உன் கூட இந்த மாதிரி நின்னு தனியா பேசினாலும் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல இப்ப. நீ என்னை இப்ப மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. லைஃபோடைய லைட் நீதான் எப்பயுமே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு அக்கின்னு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, நீ என்னோட லைட்டா இருப்ப அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்ல, அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம இவ்வளவு பண்ணி இவன் நம்ம கிட்ட நல்லா பேசுறானே அப்படின்னு சிரிக்க, அக்கின் மெதுவா பக்கத்துல வந்து அவ தலைக்கிட்ட கைய நீட்ட, அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வந்து அவன் கையில கைய வச்சுட்டு அவன் தலைய அது மேல சாய்க்கிறான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவ இவங்கிட்ட இந்த மாதிரி பாசமா நடந்துக்கிறது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்துல அந்த பொண்ணு அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல இங்க வந்து ஒரு அவார்ட் ஷோ நடந்துகிட்டு இருக்குது. அந்த அவார்டுக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே வந்திருக்காங்க. ஜேடு, அந்த சிக்மா ப்ரொடக்ஷனுடைய மேனேஜர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா ஜேடு உள்ள போகாம வெளியில நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அக்கின் அவங்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்ல, அதுக்கு அவன் பரவாயில்ல நான் சொல்றான். சரி, இப்ப நீ என்ன பாக்குறேன்னு சொன்னியாமே, எதுக்கு அப்படின்னு கேட்க, அந்த லெஜெண்ட் ஆஃப் ஜெமினி மூவியோட சீக்வல் நான் ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதோட மெயின் லீடு நீ கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு அக்கின்னு சொல்றான். ஆனா நீ இந்த விஷயத்துக்காக மட்டும் என்ன கூப்பிட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்க, அந்த சசாங்கோட போட்டோஸ் எல்லாம் நாங்க டெலீட் பண்ணியாச்சு. பட் அந்த போட்டோஸ் வேற யாராச்சும் வச்சிருக்காங்களா அப்படின்னு நாங்க செக் பண்ண ட்ரை பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நாங்க அழிச்சிட்டோம். ஆனா யாருக்கிட்டயும் இன்னும் அந்த போட்டோஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த டேட்டாஸ நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்ல, அக்கின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலயாச்சும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அவனை உள்ள போக சொல்றான். இங்க ஜின்னு ரொம்ப டென்ஷனா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அவன் எப்படி வாங்கி ஆகணும்ல, வாங்கினாதானே அதுக்கு அக்கின் ஓகே சொல்லுவேன்னு சொல்லி வச்சிருக்கான். அப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. அக்கின் பக்கத்துல இருந்து அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். பயமா இருக்கு அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்றான். இத்தனை நாளா நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஜின்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே. சொல்ல போனா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஒரு நல்ல லாயர் கிடைச்சிருக்கா, நீ தான் என்னை நல்லா பாத்துக்கிற, இந்த விஷயத்தெல்லாம் நீ ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜின்னு இல்ல அப்படின்ற மாதிரி தலையாட்டி, நீ தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு பண்ணதெல்லாம் அதுக்கு பக்கத்துல கூட வராது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கின் சிரிச்சுக்கிட்டே, உன்னை பாத்துக்கிறது என்னோட வேலை தானே, உன்னோட சென்சையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் அக்கின் பக்கத்துல போய் ஜின்னோட மூக்குல கிஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல், இது உன்னோட நாள் அப்படின்னு சொல்ல, ஜின்னு சிரிச்சுக்கிட்டே, அந்த கிஸ் என்னோட லிப்ல கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். டேய் போதுண்டா போட அப்படின்னு சொல்ல, ஜின் அவன் கைய பிடிச்சிட்டு உள்ள போறான். இப்ப அந்த அவார்டை பிரசன்ட் பண்ண போறது அக்கின் தான். இந்த இயரோடைய பெஸ்ட் நியூ ஆக்டர் அவார்ட். அந்த அவார்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அக்கின் கொஞ்ச நேரம் பேசுறான். இந்த அவார்டை ஃபர்ஸ்ட் நான் இங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்ல என்னோட சக்சஸ் ஆரம்பிச்சிச்சு, என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப அதே மாதிரி இந்த அவார்டை யார் வாங்கினாலும் அவங்க லைஃப்ல இதே மாதிரி சக்சஸ் வரட்டும் அப்படின்னு பேச, கீழே இருந்து அந்த சிக்மா ப்ரொடக்ஷன் காரங்களே இவனை ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னமோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவன் அந்த வின்னரை அனௌன்ஸ் பண்றான். அது வேற யாரும் இல்ல, ஜின்னு தான். ஜின்னுக்கு செம்ம ஹாப்பி அந்த அவார்டு அவன் வாங்கினதுல. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கை தட்டுறாங்க. ஜின்னு கூட ஒருத்தர் இருப்பாள் அவனோட மேனேஜர் மாதிரி, அவனும் ரொம்ப ஹாப்பியா கை தட்டுறான். ஆனா அதுக்கு பக்கத்துல இன்னொருத்த உட்காந்துருக்கான்ல, அவன் தான் பெருசா சந்தோஷத்தை காட்டுற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஜின்னு ஹாப்பியா அந்த அவார்டை அக்கின் கிட்ட இருந்து வாங்குறான். அவன் அக்கின் கிட்ட இருந்து வாங்கினதே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல. அப்புறம் அவன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றான். அவனோட ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு முக்கியமா அவன் அக்கினுக்கு தேங்க்ஸ் சொல்றான். இந்த இண்டஸ்ட்ரியில நான் இப்படி ஒரு ஆக்டர் ஆனதுக்கு முக்கியமான ஒரு ரீசன்னா அது அக்கின் தான். அவன் தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு, எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் சொல்லி கொடுத்தது, எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே அக்கின் தான் அப்படின்னு அவனை பத்தி பெருமையா சொல்றான். அதை கிட்ட எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கை தட்டுறாங்க. அடுத்த சீன்ல அக்கின் ஜின்னு 2 பேரும் வீட்டுல உட்காந்துருக்காங்க. இந்த அவார்ட் ஷோவை டிவில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அக்கின்னு செம்ம கடுப்பா தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். என்ன விஷயம்னா, பெஸ்ட் ஆக்டர் சப்போர்ட்டிங் ரோல் வந்து அக்கின் தான் வாங்குவா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ரோல் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த சீன் நீங்க அனிமேல பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டக்காய்ச்சியில இந்த சீன் வந்திருக்கும். நீங்க இன்னும் டக்காய்ச்சி பார்க்கலன்னா போய் பாருங்க.
இங்க அக்கின்னு ரொம்ப கடுப்பா புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த அவார்டு எப்படியாச்சும் நான் வாங்கிடுவேன்னு நினைச்சேன், ஆனா இவன் வந்து கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜின்னு சொல்றான், ஆனா அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அது உண்மைதான், அவன் நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு அதையும் அக்கின்னு ஒத்துக்கிறான். ஆனா இருந்தாலும் இந்த வருஷம் எப்படி அவன் வாங்கிட்டான், அடுத்த வருஷம் கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னுட்டு அவன் ஜின்ன பாக்குறான். இன்னைக்கு ஜின் அவார்ட் வின் பண்ணியிருக்கால, ஸோ அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல ஜின் அவன் கையில இருக்க கிளாஸை எடுத்து கீழே வச்சுட்டு, சரி இப்ப நம்மளோட வேலையை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி, நான் தான் இப்ப அவார்ட் வாங்கிட்டேன்ல, இப்ப உன்னோட செக்ஸியஸ் கை நான் தானே அப்படின்னு அவ அக்கின் கிட்ட கேட்க, அதுக்கு அக்கின் மெதுவா அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ல எனக்கு சரியா கேட்கல அப்படின்னு சொல்ல, அவன் மறுபடியும் ஊன்னு சொல்றான். ஓமா அவ்வளவுதானா அப்படின்ட்டு அவன் பக்கத்துல இருந்து கிஸ் பண்ண அக்கின் அங்க இருந்து ஓடி போறான். ஜின் அவனை பின்னாடியே துரத்திட்டு போய் அவனை பெட்ல தள்ளி அங்க வச்சு அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட எபிசோடு முடியல. ஜின்னு கூட ஒருத்தர் இருப்பான்ல மேனேஜர் மாதிரி, அவன் என்ன பண்றான், யார்கிட்டயோ போய் ஒரு பென்ட்ரைவை கொடுத்துட்டு வரானா வாங்கிட்டு வரானான்னு தெரியல. ஆனா ஆல்ரெடி நம்ம நினைச்ச மாதிரி சிக்மா ப்ரொடக்ஷன்ல இருந்து அவங்க ஜின்னுக்கு எதிராக என்னமோ பண்ண போறாங்க, அந்த போட்டோஸ் இவங்க லீக் பண்ண போறாங்க போல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த என்ன இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.